அளவுக்கு ஒரு நாட்டுல பன்மைய சூழல் வளர்ந்துருக்கோ அதே அளவுக்கு மொழியும் வளம் பெற்றிருக்கும். அதே காரணம் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு பொருத்தி பார்க்கிறோம். தமிழ்நாடுங்கிற நம்ம குறிப்பிட்ட இந்த நிலத்தோட இந்த நிலமும் மொழியும் எப்படி வளப்பட்டிருக்குன்னா, இங்க இருக்கிற பன்மைய சூழலுக்கு பல மொழிகள் உருவாகி இருக்குது. அந்த மொழிகள்ல தமிழ் வந்து நீடிச்சு சிறப்பா விளங்குதுங்கிறத விளக்கியிருக்காரு. ஹைபிஸ்கஸ் ரோசா செனேசிஸ் அப்படின்னா செம்பருத்தி, செம்பருத்திக்கு அறிவியல் பெயர். அதே மாதிரி எல்லா உயிருக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட ஆவணம் செய்யப்பட்ட உயிருக்கெல்லாம் பேரை வச்சிருக்காங்க. அப்படி எவ்வளவு உயிரினங்களுக்கு பேரை வச்சிருக்காங்கன்னா, ஒரு 1.25 லட்சம் உயிரினங்களுக்கு இந்த அறிவியல் மொழி பேரை வச்சாச்சு. சரி, அவ்வளவுதான் உலகத்துல உயிர்கள் இருக்கான இல்ல, நம்ம வச்சிருக்க இந்த பெயர் 1.25 லட்சங்கிறது மொத்த உலகத்தில் இருக்கிற உயிர் சூழல்ல வெறும் 10% தான். இன்னும் 90% உயிரினங்கள், அது தாவரமா இருக்கலாம், விலங்கா இருக்கலாம், இல்ல பாசிகளா இருக்கலாம், நுண்ணுயிர், இதுக்கெல்லாம் இன்னும் நம்ம முறையா கண்டுபிடிக்கல. ஆங்கிலத்துல மவுஸ் டீர்னு ஒரு விலங்கு சொல்லுவாங்க. மவுஸ் டீர்னா நம்ம தமிழ்ல அதை அப்படியே வந்து மொழி பெயர்க்கிறாங்க. என்னன்னா எலிமான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இன்னொரு பேர்னா சருகுமான்னு சொல்லுவாங்க. அந்த மான் நீங்க இன்னைக்கு கூட போய் நீங்க விக்கிபீடியாலயோ இல்ல கூகுள்ல அடிச்சு பாத்தீங்கன்னா அதோட மூஞ்சி பார்த்தா கொஞ்சம் நீட்டமா இருக்கும், எலிக்கு இருக்கிற மாதிரி. ஆனா அது மான் உடம்புல இருக்கும். ஆனா அது வந்து மானும் கிடையாது, மான் பன்றி ரெண்டும் சேர்ந்த ஒரு இனம், ரெண்டும் சேர்ந்து இயற்கையாக உருவாகின இனம். அதுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இந்த விலங்கினம் காணப்படுது. மேற்கு தொடர்ச்சி பழங்குடி மக்கள் அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா கூரம் பன்றின்னு வச்சிருக்காங்க. ஏன்னா மூக்கு கூரா இருக்கும், பன்றி இனத்தை சார்ந்த மாதிரி அதோட கால் பிளவு இருக்கறனால கூரம் பன்றின்னு பேர் வச்சிருக்காங்க. அதனால இயற்கையோடு வாழ்ந்த மக்கள் அந்த பகுதியில் அந்த விலங்கு இருக்கறனால அதுக்கு ஒரு பேரை வச்சிருக்காங்க. ஆனா அது சரியா இருக்குது, பன்றியும் மானும் சேர்ந்தது அது நமக்கு சரியா இருக்குது. இதையே மொழிபெயர்க்கும் பொழுது இல்ல நம்ம ரொம்ப பெரும் கற்றிருந்த தமிழ்ல கூட அதுக்கு என்ன பண்றாங்க, சருகுமான் தான் சொல்றாங்க தவிர பன்றிங்கிற வார்த்தை வரல. அரசியல் சமூகம் சார்ந்து ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி, ஒரே பண்பாடுன்னு வந்திருக்கு. ஹிந்தி திணிப்பு சொல்ல போனா இந்தியாங்கிறது ஹிந்தியோட ஆதிக்கம் நிறைந்ததாக மாறிட்டு இருக்கு. இந்த ஹிந்தி திணிப்பு பெரும்பான்மையா வந்துட்டு இருக்கு, நம்ம அனைவருக்கும் தெரியும். ஹிந்திங்கிறது ஒரு அலுவல் மொழியா இல்லாம அது ஒரு அதிகாரத்துவ மொழியா மாறி அனைத்து இடங்களையும் ஊடுருவி நுழைஞ்சிட்டு இருக்குது. அதே நேரங்கள்ல அதை படிச்சா என்ன, படிக்கலாம் என்னன்னு நிறைய விவாதம் போயிட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை இலக்கா வச்சுதான் எப்படி ஒரே மொழி ஒரு நாட்டுக்கு இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லா நேரத்தில் தான் இந்த தலைப்பு சரியா, ஒரே மொழி ஒரே உலகம், உலகம் முழுக்க ஒரே மொழி பேசினா என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சூன்யமா தான் இருக்குங்கிறாரு. குஜராத்ல இருந்த சிங்கங்கள், ஏன்னா குஜராத்தோட கிர்காடுகள் சிங்கத்துக்கு பெயர் போனது. இந்தியாவிலேயே சிங்கங்கள் அங்கதான் இருக்குது, வேற எங்கேயும் கிடையாது. அப்ப அந்த சிங்கங்களை மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு போறதை பத்தி அங்க போய் இனப்பெருக்கம் வந்து பேசும் பொழுது அப்பொழுது முதல்வாக இருந்த மோடி அதை வன்மையா மறுக்கிறார். அது எப்படி நீங்க குஜராத்துக்கு சொந்தமான ஓரிடை வாழ்வியார் எண்டமிக் ஸ்பீசிஸ் இருக்கக்கூடிய சிங்கத்தை வேற இடத்துக்கு கொண்டு போய் நீங்க சொல்ல முடியும், அது ஒத்து வராது, அதுக்கான தனித்தன்மைங்கிறது குஜராத்தில் இருக்கிறதான்னு வாதிட்டு அதே மோடி தான் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா ஒரே நாடு ஒரே மொழின்னு பேசுறாரு. தமிழ்ல இருந்து தெரிஞ்சுதான் கன்னடம், தமிழ்ல இருந்து தான் மலையாளம் உருவாச்சு. அப்படிங்கிறப்ப இந்த மொழிகள் உருவானாலும் அது வேர் சொற்கள் எங்க இருக்கு, தமிழ்ல இருக்கு. அதே தான் தமிழ் அழிஞ்சிருச்சுன்னா தமிழ் அழியல, தமிழ் அதோடைய செழுமையை இன்னும் வளர்த்துக்கிட்டு அடுத்த கிட்ட போயிட்டு இருக்கு. தமிழ் என்றென்னும் தொடர்ச்சியாக வாழும். ஏன் தமிழ் என்றென்னும் தொடர்ச்சியாக வாழனா, இது இயற்கை சார்ந்த மொழி, இயற்கையின் மொழி என்ற கருத்தாக்கத்தோடு இந்த புத்தகத்தை எழுத்தாளர் நக்கீரன் முடிச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா தமிழ் ஒரு சூழலியல் மொழி என்ற இந்த தலைப்புக்கு ஏற்ற வகையில் முழுக்க ஒரு அறிவியல் ஆராய்ச்சி மூலமாக சங்கத்தமிழை இன்றைக்கு ஆண்ட்ராய்டு வரைக்கும் வந்து கொண்டு சேர்த்து, இன்னும் ஏஐ தொழில்நுட்பம் வரைக்கும் தமிழுடைய ஆளுமை திறனை வந்து எடுத்தாண்டு மிக சிறப்பாக இந்த நூலை வடிவமைத்து தந்திருக்கார் தோழர் நக்கீரன் அவர்கள். அம்பர்லா நேயர்களுக்கு வணக்கம். நாம் இந்த வாரம் எழுத்தாளர் நக்கீரன் அவர்கள் எழுதிய தமிழ் ஒரு சூழலியல் மொழி என்ற புத்தகத்தை பற்றி ஒரு சிறு மதிப்பாய்வு செய்ய இருக்கிறோம். ஏன்னா இந்த புத்தகம் ரொம்ப அறிவு களஞ்சியமான புத்தகம்னு சொல்லலாம். ஏன்னா முழுக்க அறிவியல் கலை சொற்கள் இலக்கியத்திலிருந்து அதுக்கான உரிய பொருள் எடுத்து கையாண்டு ரொம்ப விடாவரை எழுதப்பட்ட நூல். எழுத்தாளர் நக்கீரன் பற்றி தமிழ் எழுத்துலக சூழலுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சிறந்த கவிதை எழுதுபவர், எழுத்தாளர், சிறார் இலக்கிய எழுத்தாளர், சூழலியலாளர், சூழல் எழுத்தாளர், இப்படி பன்முகத்தன்மை இருக்குது. குறிப்பா அவரை பத்தி சொல்லணும்னா அவர் எழுதிய காடோடி, நீர் எழுத்து, சூழலும் ஜாதி இப்படிப்பட்ட புத்தகங்கள் தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது. இன்றளவும் மதிக்கக்கூடிய சூழலாக வெறும் எழுத்து மட்டும் இல்லாமல் களத்திலே செயல்பட்டு கொண்டிருக்க ஒரு கலை செயல்பாட்டாளர் இருக்கிறார். ஆனா தோழர் நக்கீரன் எழுதிய இந்த புத்தகம் தமிழ் ஒரு சூழலியல் மொழி என்ற புத்தகத்தை மதிப்பாய்வு செய்வதில் அம்பர்லா வலைத்தளம் மிகவும் பெருமை கொள்கிறது. அந்த புத்தகம் வந்து மொத்தம் 5 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. 5 பகுதியில வெவ்வேறு தலைப்புல மொத்தம் 26 தலைப்புகள்ல முதன்மை என்னன்னா ஒரு தமிழ் ஒரு சூழலியல் மொழிங்கிறத நிறுவனத்துக்கான தரவுகளோட, குறிப்பா சங்க இலக்கியத்திலிருந்து தற்கால இலக்கியம் வரைக்கும், அதே போல
ஜுராசிக் பீரியட்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்க மானுடவியல்ல மாறி இருக்க சூழல் வரைக்கும் இது அத்தனையுமே உள்ளடக்கி அறிவு களஞ்சியமா தான் அந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் எப்படி சூழலோட பொருந்தி போச்சு, இயற்கை செயற்கான வேறுபாடு என்ன, தமிழ் எப்படி பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு அதை படிநிலை மாற்றம் அடைந்து இன்றைய இருக்க சமூகத்தில் இருக்கிற மக்களும் பயன்படுத்தக்கூடிய மொழிகளா உலக செம்மொழிகள் ஒன்றா இன்னைக்கு தொடர்ச்சியா எப்படி பயணிச்சிட்டு இருக்கு. இந்த பயணத்துக்கு காரணம் வெறும் மொழி மட்டும் இல்ல, அந்த மொழியை கையாளக்கூடிய மக்கள், அந்த மக்களை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய நிலம்ங்கிறது பன்மைய சூழல், பல உயிர்கள் சேர்ந்த பல்லுயிர் சூழல் சேர்ந்த ஒரு நிலம் பயணிக்க முடியும். ஆகவே இயற்கையை பாதுகாத்தால் தான் நாம் மொழியை பாதுகாக்க முடியும். இயற்கையின் செறிவு என்னவோ, உயிர் செறிவு என்னவோ அதுதான் மொழியின் செறிவாக மாறுங்கிறத தரவுகளோட வெகு விரிவா இதை அலசி ஆராய்ஞ்சிருக்காரு. அதனால நம்ம இதுல பகுதி 5ல இருக்கிற ஒரு 4 தலைப்பு, முதன்மையா தொல்குடிகளின் சூழல் களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு, ரெண்டாவது ஒரே மொழி ஒரே உலகம் அப்படிங்கிற தலைப்பு 24வது தலைப்பா, அடுத்து பாத்தீங்கன்னா 25வது தலைப்பு தமிழ் நம் நிலத்தின் கண்ணாடி, 26வதா தமிழ் ஒரு மொழி உயிரி. இந்த 4 தலைப்பை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் பாத்தீங்கன்னா இந்த தொல்குடிகளின் சூழல் களஞ்சியம் அப்படிங்கிறதுல என்ன எழுத்தாளர் நக்கீரன் சொல்லியிருக்காருன்னா, முதன்மையா பன்மைய சூழல் எப்படி பல்லுயிர் சூழல் இருக்கோ அதை பொறுத்துதான் ஒரு மொழியோட வளமை அமையும். அப்ப எந்த அளவுக்கு பன்மைய சூழல் அங்க இருக்குதோ அதை பொறுத்துதான் ஒரு மொழியோட வளர்ச்சி இருக்கும். அந்த அளவுக்கு பல மொழிகள் உருவாகும், ஒரு மொழின்னு இல்லை பல மொழிகள் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ரொம்ப உதாரணமா பாப்புவா நியூகினியான்னு ஒரு நாடு இருக்கு, பூமத்திய ரேகை கீழே இருக்குது. அந்த பாப்புவா கினியா நாட்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 830 மொழிகள் இருக்கு. அந்த நாடு ரொம்ப சின்ன நாடு தான். ஆனா ஏன் 830 மொழி ஒரு நாட்டுல இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் அங்க இருக்கிற சூழல், சுற்றுச்சூழல். நம்ம சொல்றதுன்னா அந்த பன்னுயிர் சூழல் இருக்குல்ல, அந்த சூழல் அந்த அளவுக்கு பல்கி பெருகி இருக்கு. அவ்வளவு உயிரினங்கள் மாறுதல் உட்பட்டு இருக்கு. அவ்வளவு செடி கொடி மரம் மற்றும் ஆறுகள் இருக்குது, முகத்துவாரம் இருக்குது, கடல்கள் இருக்குது. இதை ஒட்டி பல மொழி உருவாகி இருக்குது. இதைதான் அவர் கருத்தாக்கமாக்கிறாரு. அறிவியல் பூர்வமா அதான் ஒத்துருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு நாட்டுல பன்மைய சூழல் வளர்ந்திருக்கோ அதே அளவுக்கு மொழியும் வளம் பெற்றிருக்கும், மொழிகளும் வளர்ந்திருக்கும். மொழின்னு சொல்ல மொழிகளும் வளர்ந்திருக்குன்னு மொழியியல் ஆய்வாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க. அதன்படி அந்த பாப்புவா கினியா நாட்டுல ஏன் 830 மொழி இருக்குன்னா அந்த அளவுக்கு அங்க பல்லுயிர் சூழல் அதிகமா இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காரு. அதே காரணம் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு பொருத்தி பார்க்கிறார். தமிழ்நாடுங்கிற நம்ம குறிப்பிட்ட இந்த நிலத்தோட இந்த நிலமும் மொழியும் எப்படி வளப்பட்டிருக்குன்னா இங்க இருக்கிற பன்மைய சூழலுக்கு பல மொழிகள் உருவாகி இருக்குது. அந்த மொழிகள்ல தமிழ் நீடிச்சு சிறப்பா விளங்குதுங்கிறத விளக்கியிருக்காரு. இன்னும் கூடுதலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல உலகத்துல பல மொழிகள் பேசப்பட்டிருக்கு. ஆனா வளர்ச்சியின் காரணமாக பல மொழிகள் அழிஞ்சு போயிருக்கு. ஏன் அழிஞ்சு போயிருக்குன்னா அதோடைய நிகழ்வுத்தன்மையில தன்னை தாக்கு பிடிக்காம அழிஞ்சு போயிருக்குன்னு குறித்த உரையாடலோ குறிப்பிடுறாரு. இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா உயிர்களுக்கும் அது விலங்கா இருக்கலாம் தாவரமா இருக்கலாம், இது எல்லாத்துக்கும் பைனாமிக்கல் நாமன்கிளேச்சர் அப்படின்னு இரு பெயரொட்டும்பாங்க. அறிவியல் பூர்வமா பேர் வச்சிருப்பாங்க அதுக்கு. ரொம்ப உதாரணமா நீங்க 6வது படிச்சிருப்பீங்க, ஹைபிஸ்கஸ் ரோசாசெனசிஸ் அப்படின்னா செம்பருத்திக்கு அறிவியல் பெயர். அதே மாதிரி எல்லா உயிருக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட ஆவணம் செய்யப்பட்ட உயிருக்கெல்லாம் பேரை வச்சிருக்காங்க. அப்படி எவ்வளவு உயிரினங்களுக்கு பேரை வச்சிருக்காங்கன்னா ஒரு 1.25 லட்சம் உயிரினங்களுக்கு இந்த அறிவியல் மொழி பேரை வச்சாச்சு. சரி, அவ்வளவுதான் உலகத்துல உயிர்கள் இருக்கானா? இல்ல, நம்ம வச்சிருக்க இந்த பேர் 1.25 லட்சங்கிறது மொத்த உலகத்தில் இருக்கிற உயிர் சூழல்ல வெறும் 10% தான். இன்னும் 90% உயிரினங்கள், அது தாவரமா இருக்கலாம், விலங்கா இருக்கலாம், இல்ல பாசிகளா இருக்கலாம், நுண்ணுயிர், இதுக்கெல்லாம் இன்னும் நம்ம முறையா கண்டுபிடிக்கல, வகைப்படுத்த, ஆனா பேர் வைக்கல. அதனால நாம கண்டுபிடிச்ச அளவுக்கு பேரை வச்சிருக்கோன்ட்டு அதை ஏன் அவர் சொல்ல வர்றாருன்னா ஒவ்வொரு சூழல்லையும் நம்ம என்னெல்லாம் பயன்பாட்டுக்கு வருதோ எதெல்லாம் நமக்கு இயல்பா இருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம பேர் உருவாக்கிறோம். ஆனால் அந்தந்த மக்கள் ஒவ்வொரு பகுதியிலும் அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அந்த பேர் இந்த பேர் என்னைக்கு ஒன்னா இருக்காது. ஆனா அதை கண்டுபிடிக்கும் போது அதோடைய பேரை நாம ஆவணப்படுத்துவோம். அந்த வகையில ஒரு 10% ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு தெளிவா உதாரணங்களோட குறிப்பிடுறாரு. இன்னும் சொல்ல போனா இது எப்படி இந்த மொழி உருவாகுது, ஒரு மொழிங்கிறது எப்படி உருவாகுனா உலகத்துல முதல்ல தோன்ற மொழி என்னன்னா பல சண்டை நடக்கும். தமிழ் தான் மூத்த மொழி, இப்படி நிறைய சண்டை இருக்கு. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சிக்குள்ள போனோம்னா சைகை மொழி, இல்லைன்னா குரல் எழுப்புது, அது எந்த குரலா இருக்கலாம், மனித குரல் இருக்கும், இதுதான் முதல் மொழியா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த மொழி எதை நோக்கி நகரும்னா இது மரபோட ஒன்றிணை. என்ன மரபுனா ஒரு வேட்டையாடுன்னு சொன்னோம்னா அந்த வேட்டையாடுதலுக்கான பொருட்கள், அந்த வேட்டையாடுறதுக்கான களம், இந்த களத்தை பொறுத்து மொழி. அந்த களம்னா அந்த களத்துல இருக்க செடி கொடி ஆறு
மலை, இல்ல அங்க இருக்க இயற்கை சீதோச நிலை, புலங்கு பொருள் இதோட சேர்ந்து இருக்கும். இதே ஒருவேளை சமவெளி சமூகமா இருக்காங்கன்னா அந்த சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மொழி மாறும். அப்படி மாறுகிற போது கண்டிப்பாக மொழி புதிய மொழியாக மாறி இருக்கு. வெறும் மாறுதல் மட்டும் இல்ல, அங்க ஒரு புதிய மொழி உருவாகும். அந்த மாதிரி எந்த அளவுக்கு சூழல் மாறி இருக்கோ அந்த அளவுக்கு மரபு சார்ந்து மொழியிலும் உருவாகி இருக்கணும். அப்படி மரபு சார்ந்து உருவான மொழியில் தான் இன்றளவுக்கு தாக்கு பிடிச்சி உலகத்தில் பயணிச்சு கொண்டிருக்குன்னு சொல்றாரு. ரொம்ப எளிமையான உதாரணம் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆங்கிலத்துல மவுஸ் டீர்னு ஒரு விலங்கு சொல்லுவாங்க. மவுஸ் டீர்னா நம்ம தமிழ்ல அதை அப்படியே வந்து மொழி பெயர்க்கிறாங்க. என்னன்னா எலிமான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இன்னொரு பேர்னா சருகுமான்னு சொல்லுவாங்க. அந்த மான் நீங்க இன்னைக்கு கூட போய் நீங்க விக்கிபீடியாலயோ இல்ல கூகுள்ல அடிச்சு பாத்தீங்கன்னா அதோட மூஞ்சி பார்த்தா கொஞ்சம் நீட்டமா இருக்கும், எலிக்கு இருக்கிற மாதிரி. ஆனா அது மான் உடம்புல இருக்கும். ஆனா அது வந்து மானும் கிடையாது, மான் பன்றி ரெண்டும் சேர்ந்த ஒரு இனம், ரெண்டும் சேர்ந்து இயற்கையாக உருவாகின இனம். அதுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இந்த விலங்கினம் காணப்படுது. மேற்கு தொடர்ச்சி பழங்குடி மக்கள் அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா கூரம் பன்றின்னு வச்சிருக்காங்க. ஏன்னா மூக்கு கூரா இருக்கும், பன்றி இனத்தை சார்ந்த மாதிரி அதோட கால் பிளவு இருக்கறனால கூரம் பன்றி பேர் வச்சிருக்காங்க. அதனால இயற்கையோடு வாழ்ந்த மக்கள் அந்த பகுதியில் அந்த விலங்கு இருக்கறனால அதுக்கு ஒரு பேரை வச்சிருக்காங்க. ஆனா அது சரியா இருக்குது, பன்றியும் மானும் சேர்ந்ததா அது நமக்கு சரியா இருக்குது. இதையே மொழிபெயர்க்கும் பொழுது இல்ல நம்ம ரொம்ப பெரும் கற்றிருந்த தமிழ்ல கூட அதுக்கு என்ன பண்றாங்க, சருகுமான் தான் சொல்றாங்க தவிர பன்றிங்கிற வார்த்தை வரல. இன்னும் மேம்படுத்தப்பட்ட மொழியா இருக்கு ஆங்கிலத்துல, உலகத்துல தொடர்பு மொழியா இருக்கக்கூடிய ஆங்கிலத்துல கூட அதை என்ன சொல்றாங்க, மவுஸ்டின்னு தான் சொல்றாங்க. ஆனா எதுவுமே படிக்கலன்னு நம்ம சொல்லக்கூடிய பழங்குடி மக்கள், மேற்கு தொடர்ச்சியில் பழங்குடி மக்கள் அந்த மரபின் காரணமாக தொடர்ச்சி அந்த விலங்கோடு ஏற்பட்ட இணக்கம், அந்த விலங்கு எப்படி போகுது வருது, அது எப்படி சாப்பிடுது, அதோடைய வாழ்க்கை சுழற்சி எப்படி இருக்கு, இதெல்லாம் கற்றுணர்ந்தெல்லாம் அவங்க வச்ச பேரான அந்த பேர் சரியா இருக்கு, கூரம் பன்றிங்கிற பேர் தான் அதுக்கு பொருத்தமா இருக்குது அப்படின்னு தியோடர் பாஸ்கர் குறிப்பிட்டிருக்காரு. அதை எடுத்து கையாண்டு, ஆகவே நாம் எந்த ஒரு மொழியும் புறக்கணிக்க கூடாது. ஏன்னா ஒவ்வொரு மொழியும் அங்க இருக்கிற நிலம் மற்றும் சூழலை வச்சு உருவாகுது. அந்த நிலம் மற்றும் சூழல இருக்க பல்லுயிர்களுடைய தொன்மையும் அதோடைய செயல்பாடும் அதோடைய நீடித்த தன்மையும் பொறுத்து அந்த மொழி வளமும் அமைஞ்சிருக்கு. அதனால நாம் இந்த மொழி வளத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் தொல்குடிகளின் சூழல் களஞ்சியமா மொழி விளங்குது. அந்த தொல்குடிகள் ஒவ்வொரு தொடர்புக்கும் பயன்படுத்தின மொழிங்கிறது அதோடைய பெரிய களஞ்சியமே விளங்குது. அந்த மொழிகளை காப்பாற்றணுங்கிற ஆக்கத்துல தான் இந்த ஒரு துணைப்பகுதியை எழுத்தாளர் நக்கீரன் அவர்கள் தொகுத்து தந்திருக்காரு. அடுத்த தலைப்பு பாத்தீங்கன்னா ஒரே மொழி ஒரே உலகம். இன்னைக்கு நமக்கு தெரியும், இன்னைக்கு தொலைக்காட்சியில இருந்து எல்லா இடங்களையும் அரசியல் சமூகம் சார்ந்து ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி ஒரே பண்பாடுன்னு வந்திருக்கு. ஹிந்தி திணிப்பு சொல்ல போனா இந்தியாங்கிறது ஹிந்தியோட ஆதிக்கம் நிறைந்ததாக மாறிட்டு இருக்கு. இந்த ஹிந்தி திணிப்பு பெரும்பான்மையா வந்துட்டு இருக்கு, நம்ம அனைவருக்கும் தெரியும். ஹிந்திங்கிறது ஒரு அலுவல் மொழியா இல்லாம அது ஒரு அதிகாரத்துவ மொழியா மாறி அனைத்து இடங்களையும் ஊடுருவி நுழைஞ்சிட்டு இருக்குது. அதே நேரங்கள்ல அதை படிச்சா என்ன படிக்கலாம் என்னன்னு நிறைய விவாதம் போயிட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை இலக்கா வச்சுதான் எப்படி ஒரே மொழி ஒரு நாட்டுக்கு இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லா நேரத்துல தான் இந்த தலைப்பு சரியா ஒரே மொழி ஒரே உலகம். உலகம் முழுக்க ஒரே மொழி பேசினா என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சூன்யமா தான் இருக்குங்கிறாரு. ஏன்னா நீங்க பாக்குற ஒரு பூ பாக்குறீங்க, ஒரு வண்ண கலர், ஒரு சிகப்பு கலர் ரோஜா பிடிச்சதா கூட இருக்கட்டும், உலகம் முழுக்க சிகப்பு கலர் ரோஜா தான் இருக்குதுன்னா நமக்கு சலிச்சு போயிடும். இல்ல உலகம் முழுக்க ஒரு மஞ்சள் கலர் பூ தான் இருக்குன்னா சலிச்சு போயிடும். அதனால பூக்கள்ல இயற்கையாவே நாம் விளைவிக்கல, இயற்கையாவே பூக்களின் வண்ணம் மாறும், நிறம் மாறும், அதோடைய தோரணை மாறும், அதோடைய காலம் மாறும், சுழற்சி மாறும், இப்படி பல்வேறு வகைப்பட்டு இயற்கை அதை தீர்மானிக்கிறது. அதே போல இயற்கை எப்படி பூக்களை தீர்மானிக்க, அது போலதான் கடல் அலையா இருக்கட்டும், இல்ல நீங்க ஆறா இருக்கட்டும், இல்ல பாசனமா இருக்கட்டும், அனைத்தும் இயற்கை சூழல் மாறிதான் இருக்கும். அதனால இயற்கைங்கிறது பன்முகத்தன்மை நிறைந்தது, பல்லுயிர்த்தன்மை நிறைந்த இயற்கை இருக்கும். அந்த வகையில ஒரே மொழிங்கிறது உலகம் முழுக்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா உலகம் தோன்ற காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப வகைப்படுத்தி சமீப காலத்துல எடுக்கப்பட்ட ஆய்வுல ஒரு 7000 மொழி இன்றளவும் உலகத்தில் உயிர் தப்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதுல கிட்டத்தட்ட 30% மொழிகள் அழியும் நிலையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த அழியில் நிலையும் நம்ம சொல்லும் போது என்ன அதுக்கு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. பொதுவா ஒரு செடி இல்ல மரம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சொல்லுவோம், என்ன இட் இஸ் எண்டமிக் ஸ்பீசிஸ்பாங்க. எண்டமிக்ஸ்னா அது ஒரு ஓரிட வாழ்வி, அந்த ஒரு இடத்துல தான் நம்ம செடி இருக்கும். ரொம்ப உதாரணமா அவரே குறிப்பிடுறாரு, கங்காருன்னா நம்ம மனதுக்கு என்ன வரும்னா ஆஸ்திரேலியா தான் வரும். ஏன்னா ஆஸ்திரேலியா தவிர வேற எந்த கண்டத்திலும் கங்காரு இயற்கையா இல்ல, இந்த இடத்துல கொண்டாந்து வளர்க்கலாம் தவிர இயற்கையா அந்த மண்ணுல வளர்ந்த விலங்கு கங்காரு அந்த ஆஸ்திரேலியா கண்டத்துக்கு உரியது. அது போல செடி மரம் இது எல்லாமே அந்தந்த கண்டத்துக்கு உரியதாகவும் அங்க மட்டும் வளர்தான் இருக்கு. நீங்க ரொம்ப உதாரணமா சொன்னா மாமரம் அப்படின்னா சேலம்னு சொல்லுவோம். ஏன்னா சேலத்துலதான் அந்த மாமரம் சிறப்பா வளருது, அந்த சுவையோடு இருக்கிறதுனால அது அந்த பேர் வாங்கிருக்கு. அந்த மாதிரி இயற்கை சார்ந்துதான் ஒரு உயிரி வளரும். அந்த உயிரி தான் என்ன சொல்றோம், ஓரிட வாழ்வி அந்த இடத்துல தான் இருக்கு, வேற இடத்துல இருக்காது. இன்னும் ரொம்ப குறிப்பா எழுத்தாளர் நக்கீரன் என்ன குறிப்பிடுறாருன்னா, நரேந்திர மோடி முதல்வராக குஜராத் இருந்த சமயத்துல குஜராத்ல இருந்த சிங்கங்கள், ஏன்னா குஜராத்தோட கிர்காடுகள் சிங்கத்துக்கு பெயர் போனது, இந்தியாவிலேயே சிங்கங்கள் அங்கதான் இருக்குது, வேற எங்கேயும் கிடையாது. அப்ப அந்த சிங்கங்களை மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு போறதை பத்தி அங்க போய் இனப்பெருக்கம் வந்து பேசும் பொழுது
அப்பொழுது முதல்வராக இருந்த மோடி அதை வன்மையா மறுக்கிறார். அது எப்படி நீங்க குஜராத்துக்கு சொந்தமான ஓரிடை வாழ்வியார் எண்டமிக் ஸ்பீசிஸ் இருக்கக்கூடிய சிங்கத்தை வேற இடத்துக்கு கொண்டு போய் நீங்க சொல்ல முடியும்? அது ஒத்து வராது. அதுக்கான தனித்தன்மைங்கிறது குஜராத்தில் இருக்கிறதான்னு வாதிட்டு அதே மோடி தான் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா ஒரே நாடு ஒரே மொழின்னு பேசுறாருன்னு அதையும் கோடிட்டு காட்டுறாரு. அதனால அந்த எண்டமிக் ஸ்பீசிஸ் நம்ம வளர்த்தோம். ஏன்னா அந்த உயிரியோட வாழ்வுங்கிறது அந்த இடம் சார்ந்து மண் சார்ந்து அந்த இடத்துலதான் அது இருக்க முடியும். அந்த சிங்கத்துக்குரிய பெயர்கள் நான் என்னதான் இன்னைக்கு தமிழ்ல மொழி வகைப்படுத்திக்கிட்டாலும் சிங்கத்துக்கு குஜராத்தில் என்ன பேர் வச்சாங்களோ அதுதான் நீடிச்சு நிற்கும். அதோட குணாம்சத்தோட அதான் புரிஞ்சு போகும். மத்ததெல்லாம் நாம பார்த்து எழுதிக்கிட்டது தான். ஆனா குஜராத்ல அதோட பழகி எழுதப்பட்டது. அதனால பழகி எழுதப்பட்ட அந்த மொழியில இருக்கிற செழிவுமிக்க வார்த்தைகள் அதை பத்தி நிறைய சொல்லும். அதே போல யானையை குறிப்பிடுறத பல்வேறு வார்த்தைகள் எங்க இருக்குன்னா உங்களுக்கு தமிழ்ல தான் இருக்கும். ஏன்னா கேரளா மற்றும் தமிழகத்துல தான் யானை, கர்நாடகா இந்த 3 இடத்துல தான் யானை அதிகமா இருக்கு. மேல போக போக யானைக்கான வாழ்விடம் கிடையாது. யானை இங்கேயும் ஆப்பிரிக்கால இருந்து அதிகமா இருக்கு. அதனால யானை குறித்த பெயர்கள் அதிகமா தமிழ் இலக்கியத்துல வரும். சரிங்களா? அதே போலதான் சிங்கத்தை பற்றிய சொல்லாடல் வந்தவரும் சிங்கத்தை பற்றிய குறிப்புகள் இலக்கணத்துல நமக்கு கிடையாது. ஏன்னா சிங்கம் நம்ம இந்த இடத்துக்கான உயிர் கிடையாது அப்படிங்கிற நிலைநிறுத்தி என்ன சொல்றாருன்னா ஒரே மொழி ஒரே நாடுங்கிறது ஒரு பேச்சுக்கு கூட ஒத்து வராது. உலக பன்மைய சூழல்ல உலகமே பன்மைய சூழலா இருக்கும் போது பல மொழிகள் இருந்தாலும் பல மொழிகள் இருந்தாதான் அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய மரபுகள் பராமரிக்கப்படும் பாதுகாக்கப்படும் ரொம்ப தீர்க்கமா தோழ சொல்றாரு. இன்னும் ரொம்ப குறிப்பா ஒரு ஆய்வுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வடதுருவத்துல இருக்கிற விலங்குகள் அந்த விலங்குகள் உயிர்கள் என்னன்னா உயிர்கள் ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஆனா அது ஆளுமை செய்கிற பகுதி பரப்பளவு ரொம்ப அதிகமா இருக்கு. இது இயற்கை தேர்வாக சில இடங்கள் அமைஞ்சிருக்கு. ஆனா அது இன்றைய காலகட்டத்துல ரொம்ப வலுவாயிட்டு இருக்குன்னு ஒரு அறிவியலாளர் உயிர்கொள்கை இருக்கிறாரு. இந்த உயிர்கொள்கையே மொழி கொள்கையிலையும் செயல்படுதுன்ட்டு பிற்காலத்து நிறுவுறாங்க. அது எப்படி நிறுவுறாங்கன்னா இன்னைக்கு உலகத்துல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மொழிகள் ஒரு 5 மொழிகளை எடுத்து போடுறாங்க. என்னென்ன மொழிகள்னு பாத்தீங்கன்னா சீனா, ரஷ்யா, ஸ்பானிஷ், ஹிந்தி மற்றும் ஆங்கிலம். இந்த 5 மொழிகள் தான். இந்த 5 மொழிகளும் நீங்க எப்படி பார்த்தாலும் நம்ம சொல்ற அந்த மத்திய கோட்டுக்கு மேலதான் இருக்கு. அதுக்கு கீழே இருக்க மொழிகள் அதுக்கு மேல இருந்த மொழிகள் தான். அங்க இருந்து அது என்ன பண்ணா அதுக்கு கீழே இருக்க அத்தனை நாடுகளும் ஆக்கிரமிச்சு அது வணிக ரீதியாக இல்ல அரசு ஆக்கிரமிப்பு ரீதியாக இது ஆண்டுட்டு இருக்குன்னு வெளிநாட்டினர்கள் நிறுவியிருக்க இந்த 5 மொழிகளும் மற்ற மொழிகளை தின்று தீர்த்து கொண்டு இருக்கின்றன ரொம்ப தெளிவா வகைப்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில இதை பொருத்தி பார்க்கும்போது என்ன சொல்றேன்னா இந்தியா இப்படியே போயிட்டு இருந்தா ஒரு கடத்துல மற்ற மொழிகள் அழியறது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற மொழிகள்ல இருக்க செறிவு இந்த மரபு செறிவு நம்ம சொல்றோம்ல இயற்கை சூழ் செறிவு அதெல்லாம் காண போய் அந்த உயிருக்கு நம்ம பேரே தெரியாது. நம்ம ஒரு பேரை வைப்போம். அந்த உயிரோட இயல்பு நமக்கு தெரியாது. அந்த இயல்பு தெரியாமல ஒரு பெயர் சுட்டுவோம். அந்த சிக்கல்லாம் உருவாகும். அது உருவாகாம இருக்குன்னா இந்த பன்மைய சூழல பாதுகாக்குங்கிற இன்னும் கூடுதலா இந்த சூழல் எப்படி மாறுச்சு? நம்ம முன்னாடி பார்த்த இந்த 7000 8000 மொழி இருந்துச்சுக்கிறாங்களா அதெல்லாம் எப்ப காணாம போகுதுன்னா வேளாண் சமூகம் உருவாகும் போது வேட்டையாடு சமூகத்துல இருந்து வேளாண் சமூகம் உருவாகும் போது அந்த வார்த்தை காணாம போகுது. ஆனா அதனால வேளாண் சமூகம் உருவானதுக்கு அப்புறம் தான் மனித நாகரிகம் அடுத்த கட்ட நகருது. அதனால வேளாண் சமூகத்தை மறுக்கவே முடியாது. வேளாண்மை தான் அவன் நிலைத்திருக்க செய்யுது. அந்த வகையில இந்த வேளாண் சார்ந்த சொல்லாடல்கள் தான் அனைத்து மொழிகளும் அதிகமா இருக்கும். நீங்க உலகத்துல எந்த மொழி எடுத்தாலும் அந்த மொழிகள்ல எந்த மொழினா இன்னைக்கு புழக்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மொழிகள் பெரும்பான்மை மொழி நீங்க தமிழ்ல கூட எடுத்துக்கிட்டாலும் வேளாண்மை சார்ந்த காடு சார்ந்த சொல்லாடல் அதிகமா இருக்கும் தவிர மலை சார்ந்த சொல்ல ரொம்ப குறைவா தான் இருக்கும். அதையும் குறிப்பிட அப்படி வேளாண் சார்ந்த சமூகம் வளரும் பொழுது வேளாண் சமூகம் சார்ந்த சொல்லாடல்கள் இருகுறிகள் பொருட்கள் பெயர்கள் கருப்பொருட்கள் உரி பொருட்கள் திணை வகையான வகைப்படுத்தலாம். இது எல்லாம் அதிகமாகுது. அதே நேரத்துல நம்ம பழமையா இருந்த மரபுகள்ல இருந்த பல பொருட்கள் காணாம போச்சு. சில பொருட்களுக்கு நமக்கே எனக்கு பேர் தெரியாது. ஏன்னா அந்த புழக்கத்துல பேர் தெரியாது. இன்னும் சொல்ல போனா அந்த வேளாண் சமூகத்துல அடுத்த கட்டமா இன்னைக்கு மாறி இருக்க வணிக சமூகம்னா பெருவணிகம் உலக நாடுகளா ஒரே வணிகங்கிற பேர்ல பெருகிட்டு இருக்க இந்த வணிகமயமாக்கல் சூழல்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மொழிகளா எதெல்லாம் தொடர்பு மொழியா இருக்கும். நீங்க நல்லா புரிஞ்சு இயற்கை மொழி வேற தொடர்பு மொழி வேற. எதெல்லாம் தொடர்பு மொழியா இருக்கோ அந்த தொடர்பு மொழியில ஒரு பொருளுக்கு என்ன பெயர் சொல்றாங்களோ அதே பேரை இயற்கை மொழிக்கு நம்ம கொண்டு வந்து திணிச்சிடுறோம். அப்படி திணிக்கப்படும் பொழுது இயற்கையாகவே அந்த இடத்துல நம்ம பயன்படுத்துற மொழிகளுடைய வளம் குறைந்து அது பின்னுக்கு தள்ளப்படுங்கிற கருத்தையும் ரொம்ப ஆணித்தரமா இந்த 2வது இருக்க ஒரே மொழி ஒரே உலகம்ங்கிற இந்த துணைத்தரப்புல எழுத்தாளர் இருக்காரு. குறிப்பா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அனைத்து மொழிகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த வகையில அவர் சொல்லும் போது எனக்கு கூடுதலா சொல்றாரு. இங்க கூட நீங்க பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில பல மொழிகள் பயன்படுத்துறாங்க. ஆனா தமிழ் இந்த மொழிகளை ஆக்கிரமிப்பு செய்கிறது. ஏன்னா தமிழருங்கிறது அவங்ககிட்ட நம்ம பண்பாடு முதற்கொண்டு எல்லாம் திணிச்சிடும். என்ன சொல்ல போனா பொங்கல் பண்டிகைங்கிறது தமிழர் பண்டிகை, கண்டிப்பா ஒரு பழங்குடி பண்டிகை கிடையாது. ஆனா பழங்குடிகள்கிட்ட இன்னைக்கு பொங்கல் கொண்டு போய் திணிச்சிருக்கோம், அவங்களை கொண்டாட வச்சிருக்கோம். அதுக்கான சொல்லாடல் இன்னும் சொல்ல போனா அரிசிங்கிற சொல்லாடல் அவங்க மூங்கில் அரிசி தான் தெரியும் தவிர நம்ம சாப்பிட்ற 5020 இல்ல பொன்னி அரிசி இந்த மாதிரி அரிசி எதுவும் மலைகள்ல கிடையாது. அந்த பழங்குடி மக்கள்கிட்ட அரிசி உண்கிற பண்பாடை வளர்த்து இந்த அரிசி தொடர்பான சொல் தான் வரும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சிறுதானியங்கள் அதுக்கான சொல்லாடெல்லாம் காணாம போயிட்டு இருக்கிறப்ப அந்த மொழி காணாம போயிடும். ஏன்னா அங்க உருவான மொழி பழங்குடி மொழி எல்லாமே
விலங்கு மற்றும் சிறுதானியங்களை ஒட்டி இல்ல செடி கொடி ஒட்டி தான் இருக்குன்றவரை கண்டிப்பாக வேளாண் சமூகம் சார்ந்த எந்த சொல்லாடலும் அவங்ககிட்ட இருக்காது. நீர் பாய்ச்சறோம் இல்ல சுனைய இது எதுவும் அங்க இருக்காது. இது எல்லாம் அங்க திணிச்சது மூலமாக அந்த மக்களின் மொழி வளமே குறையுது. எனவே நாம் அதையும் கவனத்துல கொண்டு ரொம்ப குறிப்பா சொல்றாரு. அந்த பழங்குடி மக்களின் மொழி, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கிற மக்களின் மொழிகளை ஆவணப்படுத்தி அதையும் நாம் காக்க வேண்டும். ஏன் காக்கணும்னா, எப்படி நம்ம சொல்றோமோ வேற ஒரு தொடர்பு மொழி நம்ம தமிழை வந்து அழிச்சுக்கிட்டே வருது, இதன் மூலம் நம்முடைய செழுமை குறையுது, நம்ம ஆபத்தை உணர்றோங்கிற அதே மாதிரிதான் அந்த பழங்குடி மக்களும் மொழி அழிக்கப்படும் பொழுது இல்ல பொதுமைப்படுத்தி காணாமல் செய்யும் பொழுது என்ன ஆகுன்னா, அந்த மக்களுடைய மரபு தொடர்பு சொற்கள், அதோடைய வேர்கள், அதோடைய தன்மைகள் எல்லாம் காணாம போய் அந்த மொழியில இருக்க செறிவு காணாம போச்சுன்னா அந்த இனம் அழிந்து போகும்ட்டு அதையும் ரொம்ப ஆணித்தரமா பேசுறாரு. அடுத்து மூன்றாவதா சரியான 24 தலைப்பு என்ன சொன்னா, தமிழ் நம் நிலத்தின் கண்ணாடி அப்படிங்கிற அந்த துணை தலைப்புல அவர் முதன்மையா திணை கோட்பாடு இன்னைக்கு எப்படி பொருந்தாம போகும்போது ரொம்ப தெளிவா எழுத்தாளர் நக்கீரன் சொல்லியிருக்காரு. பொதுவா திணை அப்படின்னாலே மரபு சார்ந்தது. மரபு அப்படின்னாலே நமக்கு தெரியும், மரபுனாலே அதுல ஜாதி, சாமி, சமூகம் இதெல்லாம் இணைஞ்சதுனால அது பெரிய சிக்கலை உண்டாக்குற. அப்ப என்ன சொல்றாருன்னா, திணைங்கிறது மரபு சார்ந்தா அதை மாற்று கருத்தே இல்லை. ஆனா அந்த மரபு அப்படியே இருக்காது. மரபு நவீனப்படுத்தலுக்கு மாறுதலுக்கு உட்படுன்ட்டு குறிப்பா தொல்காப்பியத்துல இருந்து ஒரு சொல்லாடல் 231வது குறளை எடுத்துக்காட்டி சொல்றாரு. இந்த சொல்லாடல் என்ன சொல்றதுன்னா, இன்னைக்கு மாறிட்டு இருக்கிற சூழல் நம்ம ஏத்துக்கணும்ட்டு தொல்காப்பியமே சொல்லியிருக்குன்னு அதை கோடிட்டு காட்டியிருக்காரு. இன்னும் கோடிட்டு காட்டினது இல்லாம தொல்காப்பியத்துல இருந்த முக்கியமான பொருள் அதிகாரம் நமக்கு முழுசா கிடைக்கல. அது வந்து களவாடப்பட்டுச்சு இல்ல காணாம போயிடுச்சு. மற்ற அதிகாரங்கள்ல சில இடைச்சல்கள் தான் முழுமையா கிடைச்சது. தொல்காப்பியத்துல இருந்த பொருளாதிகாரங்கிறது இந்த இருக்கிற மக்கள் வாழ்வியலை பேசக்கூடிய அந்த அதிகாரம் முழுமையா கிடைக்காதனால அதோட செய்தி முழுசா அறிய முடியல. அதுவே நமக்கு பெரிய பின்னடைவு தான். இந்த திணையை பத்தி ரொம்ப சிறப்பா என்ன சொல்றாருன்னா, இந்த திணைகள் அனைத்தும் இயற்கை சார்ந்து உருவாக்கப்பட்டதுதான். இயற்கையில இருந்த மொழி வளம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும், திணை அப்படின்னாலே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் மற்றும் பாலை. இதை பத்தி பல பேர் வந்து பல வகையில விமர்சனமும் இல்ல அதை பத்தி விளக்கமும் கொடுத்திருந்தாலும், குறிப்பாக எழுத்தாளர் பாமையன் வந்து இந்த திணை கோட்பாடு பத்தி விளக்கம் கொடுத்திருப்பாரு. திணைங்கிறது நீர் சார்ந்தது, நீரும் மக்களும் சார்ந்து நிலம் சார்ந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு. அதை வச்சு அதே விளக்கத்தை இங்க எழுத்தாளர் நக்கீரன் வந்து குறிப்பிட்டு அவர் பேரோட குறிப்பிட்டே சொல்றாரு. திணையை பொறுத்த வரைக்கும் முதல் குறிஞ்சி திணை. குறிஞ்சிங்கிறது நீர், மழை பெய்ஞ்சாலும் குறிஞ்சி நிலத்தை தான் வந்தடையும். மலை சார்ந்த இடத்த வந்து இடங்கும். அந்த மழை பொழிவு அந்த மலை பாங்கான இடத்த அடைஞ்சோன்னு என்னங்கிறாங்கன்னா, அது வந்து புணர்தல்னா ஒன்று கூடுதல் தெரியும்ல. அப்போ வானத்துல இருக்க விசும்பு மண்ணோட ஒன்று கூடுற இடம் தான் இந்த குறிஞ்சி திணை. அதனால அது என்னங்கிறாங்கன்னா, புணர்தல் நிமித்தமும் அப்படின்னு நிமித்தத்தோட குறிப்பிடுறாங்க. அடுத்து அந்த மழை என்ன ஆகும், மேல பெஞ்ச மழை அப்படியே சரிவா பள்ளத்தாக்குல வந்து காடு சார்ந்த முல்லைக்கு வரும். ஆனா முல்லைக்கு வந்து இறங்கி அங்கதான் அது ஓய்வு எடுக்கும். ஏன்னா மலையில இருந்து மழை பெஞ்ச என்ன ஆகும், நேரா கீழே வந்து பள்ளத்தாக்கு சேர்ந்தாகணும், காடுகள் வந்து உறையும். அது அங்க வந்து அது இருத்தல் ஆகும். அதனால அது என்னங்கிறாங்கன்னா, ரெண்டாவது இருக்க முல்லை திணையை இருத்தல் நிமித்தம்னு வகைப்படுத்திருக்காங்க. மூன்றாவதா மருதம்ங்கிறது பாத்தீங்கன்னா நீர் சார்ந்த வேளாண்மை செய்யணும், நீர் வேணும். ஆனா மருதத்துல எப்பொழுதும் நீர் இருக்குமானா ஒரு கேள்விதான். மழை பொழுதால் தான் நீர் வரும். ஆனால் நீருக்கான போட்டிங்கிறது மருத நிலத்துல ரொம்ப வந்து ஊடல், நீருக்கும் மருத நிலத்துக்கும் ஒரு ஊடல்னா ஒரு பிணங்கு மாதிரி சின்னதா ஒரு கணவன் மனைக்குள்ள சிறச, ஆனா ஊடலா தான் இருக்கும். அதனால ஊடல் நிமித்தமும் மருத திணை. அடுத்து நெய்தல்ங்கிறது பாத்தீங்கன்னா, அந்த தண்ணி நீங்க மழை தண்ணி எவ்வளவுதான் வந்தாலும் நெய்தல் நம்ம சொல்லக்கூடிய கடல் சார்ந்த இடத்துல போய் கலந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணியை நம்ம குடிக்க முடியாதுன்னா தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்காத நிலை. அப்ப அது என்னங்கன்னா, அது ஒரு இரங்கல்னா ரொம்ப துக்கமான. அதனால நெய்தல்ங்கிறது இரங்கல் மற்றும் இரங்கல் திணை அப்படிங்கிற வகைப்பாட்டுல வருதுங்கிறாங்க. கடைசியா அவங்க பாலைங்கிறது பிரிதல். நமக்கு தெரியும், கணவன் பிரிஞ்சிருந்தா எந்த அளவுக்கு சோகம் தப்புமோ அதே மாதிரி தண்ணீர் இல்லாத ஒரு பெருவழி நமக்கு மிகப்பெரிய ஏக்கத்தையும் ஏமாற்றத்தையும் வாழ்வை நோக்கி கேள்வியும் கொடுக்கும். அப்ப அந்த இடத்த அவங்க பாலைன்னு வகைப்படுத்திருக்காங்க. அதனால அது பிரிதல் நிமித்தமும் அப்படின்னு தமிழ் திணை வகைப்பாட்டிய பாமையன் குறிப்பிட்டிருக்கிறது எழுத்தார் நக்கீரன் எழுத்தார் இருக்காரு. அது மிக சிறப்பா நாம் இந்த அளவுக்கு பொருத்தி பார்த்தா கூட எப்படி இயற்கை சார்ந்து இந்த திணை கோட்பாடு, ஏன்னா திணை கோட்பாடு வேணும் கற்பனைவாத பொருள் இல்ல, இது கருப்பொருள்னு சொல்ற அங்க இருந்த மக்களுடைய நிலமும் காலமும் சார்ந்துதான் அது உருவாக்கப்பட்டதுங்கிறத ரொம்ப தெளிவா அதை எடுத்துக்காட்டி கூடுதல் என்ன சொல்றாருன்னா, பொதுவா மரபு அப்படின்னாலே வழக்கம்னா மாத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய கருத்தாக்கம் இருக்கும். அதை முற்றிலும் இங்க மறுத்திருக்காரு. அதுக்கு நான் முன்னாடி சொன்ன தொல்காப்பிய உரையாடலை கூறி அதை மறுத்து புதுமையை ஏற்றுக்கொண்டு நவீனத்தை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்ட நகர்வரை தொல்காப்பியமே அனுமதிக்கிறப்ப நான் மட்டும் அனுமதிக்காம இருக்க முடியும் அப்படின்னு அதுல இருந்தே உதாரணங்கள் எடுத்து காட்டுறாங்க. அதனால புதிய முன்னாடி ஒரு கண்டுபிடிப்பின் காலத்துல இருந்து இன்னைக்கு வெற்றியாளராக வர்ற காலம் மாறி இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த மரபுகள் மாற்றங்களை ஏற்றுக்கொண்ட மரபுகள் படி கொண்டு சென்றால்தான் தமிழ் முழுமையாக வாழும். அப்படி தமிழ் நீடிச்சு வாழணும்னா
அந்த மொழிச்செல்மை அதிகப்படுத்தா இன்னைக்கு புதிதா உருவாயிருக்க பகுதி. நாம் இன்னைக்கு பல நாடுகளுக்கு பிரிஞ்சு போயிருக்கிறோம், பல கண்டங்கள்ல குடியேறி இருக்கோம், பல நாள் புதுசா போய் சேர்ந்து இருக்கிறோம். அப்ப சேர்ந்த இடத்துல இருக்கிற மொழிகள், அங்க இருக்கிற விலங்கு, அங்க இருக்க பறவை, இதையெல்லாம் பத்தி தமிழ் சொல்லாளர்கள் புதுசா உருவாயிருக்குல்ல, இதை அனைத்தையும் உள்வாங்கி இன்னும் சொல்ல கணினி தமிழ் உருவாச்சு. சங்கத்தமிழ்ல இருந்து கணினி தமிழ் வரைக்கும் வந்தாச்சுல்ல. இந்த கணினி தமிழுக்கு வந்த மேம்படுத்தப்பட்ட அம்சம் தொழில்நுட்ப புரட்சியில் விளைந்த வார்த்தைகள், அதோட இருந்த இயற்கை சொல்லாடர்கள், இயற்கையை காப்பாத்துங்கிற அக்கறை உருவாக்கல. இதையெல்லாம் இணைந்து ஒரு சொற்களஞ்சியங்களை உருவாக்கி அதை பேச்சு மொழியாக, பயிற்று மொழியாக, செயல்மொழியாக கொண்டு வரும் பொழுதுதான் தமிழ் அது நீடித்த தன்மைக்கு செல்லும். அதை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் நம்ம திணையில தான் உட்கார்ந்து இருப்போம். திணையில இருந்து பழமைக்கு திரும்புறது வாய்ப்பே கிடையாது. இயற்கையோட சுழற்சி ஓட்டத்துல அடுத்த கட்டம் பரிமாண வளர்ச்சிக்கு அடுத்த கட்டம் போறதா தவிர பழைய கட்டத்துக்கு திருப்பி அடையறதுக்கு இயற்கை எந்த வழி வருது. இயற்கைக்கு திரும்புவோம்னா இயற்கைக்கு திரும்புவோங்கிறது இயற்கையை பாதுகாக்கிறதுக்கான கொள்கையை உருவாக்கி அதுக்குள்ள நம்ம போறது தவிர பழைய நம்ம சொன்ன மாதிரி பழைய காலத்துக்கு போறதுங்கிறது நடக்காத காரியம்ட்டு அதையும் ரொம்ப குறிப்பிட்டு, ஏன்னா திணை கோட்பாடை ஒத்துக்கிட்டா உடனே நீங்க பழமைக்கு திரும்புவோம்னு கூப்பிடுறாங்க. அப்படி திரும்ப வாய்ப்பே இல்லைங்கிறது ரொம்ப ஆணித்தரமா எழுத்தாளர் நக்கீரன் அவர்கள் இதுல குறிப்பிட்டிருக்கிறாரு. 26வது துணை தலைப்பா என்ன வந்து நக்கீரன் எழுத்தாளர் இருக்காருன்னா, தமிழ் ஒரு மொழி உயிரி அப்படிங்கறத கடைசி தலைப்பா இந்த புத்தகம் தமிழ் ஒரு சூழ்நிலை மொழிங்கிற புத்தகத்தை கடைசி தலைப்பா தமிழ் ஒரு மொழி உயிருங்கிற துணை தலைப்பை வச்சிருக்காரு. இந்த தலைப்பு உண்மையாகவே ரொம்ப கூர்ந்து கவனித்து படிக்க வேண்டிய தலைப்பா தான் இருக்கு. ஏன்னா அதுல அவ்வளவு தரவுகள்னா அறிவியலோடு தொடர்பட்ட தரவுகள் இருக்குது. ரொம்ப எளிமையா சொன்னா நம்ம பரிணாம வளர்ச்சிம்போம், படுநிலை மாற்றம் இல்ல பரிணாம வளர்ச்சி, டார்வின் கண்டுபிடிச்ச கொள்கை இருக்குல்ல, உயிர்கள் எப்படி வந்து ஒற்றை செல்லா இருக்க புரோட்டோசோவால இருந்து இன்னைக்கு மனிதன் வரைக்கும் வளர்ந்துருக்கோன்னு ஒரு பெரிய வரலாறு தான் அந்த படிமலர்ச்சி கொள்கைங்கிறாங்க. அந்த படிமலர்ச்சி கொள்கை வழியாக தமிழை அணுகுவது எப்படிங்கிறத பத்தி சோதி நாயகன் ஒரு எழுத்தாளர் புத்தகம் எழுதியிருக்காரு. அது பேரு விலங்கியலும் தமிழும். இந்த புத்தகத்துல இருந்து தான் இதுக்கான சொல்லாடலை எடுத்து கையாண்டிருக்காரு. அதன் வழியாக இயற்கை தேர்வு, முதல்ல இயற்கை தேர்வு புரிஞ்சிருக்கோம், நம்ம எளிமையா பள்ளிகளில் படிச்சிருப்போம். இந்த சார்லஸ் டார்வின் இந்த பரிணாம வளர்ச்சியை பத்தி சொல்றாரு. சொல்லும் போதே சொல்றாரு தக்கன தகுன்னு படிப்போம். ஆனா தக்கன தகுன்னு ஒரு சின்ன சொல்லாடுதுன்னா, ஆனா அது குறிப்பா என்ன வருதுன்னா, தக்கனங்கிறது அது வலுவானதா வலுவில்லாததெல்லாம் கிடையாது. ரொம்ப வலுவான மரம் என்ன ஆகும், புயல்னா சாஞ்சி போயிடும். ஆனா வலுவில்லாத பொருட்கள் அங்க தாங்கிக்கணும். அதனால வலுவானதெல்லாம் வாழும். ஏன்னா அதுக்கு பல சொல்லாடல் இங்க இருக்குது. வலுத்தவன் வாழ்வான் அப்படின்னா இயற்கை தேர்வு பண்ணாது. இயற்கை தேர்வு பண்ணுறதுக்கு தக்கன அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சூழலுக்கு ஏற்ப தன்னை எதெல்லாம் தகவமைத்துக் கொள்கிறதோ, மாறுதலை ஒப்புக்கொள்கிறதோ அது மட்டும் தான் அங்க வாழ முடியும். மாறுதலை ஒப்புக்கொள்ளாததும் சூழலுக்கு ஏற்ற என்னை மாற்றிக்க மாட்டேன் அடம்பிடிக்கிற எதுவுமே இங்க உயிரா நீடிக்க முடியாதுங்கிறது இயற்கை தீர்மானிக்குது. அந்த இயற்கை தீர்மானத்தின்படி தமிழ் மொழியும் தன்னுடைய தொடக்க காலத்திலிருந்து இன்று வரை தன்னை தொடர்ச்சியாக தகவமைத்துக் கொள்கிறது. இந்த தகவமைப்புல ஒன்னும் சிக்கல் இருக்கு. தகவமைப்பு முற்றிலும் மாறுபட்டதா வேற இடத்துக்கு போறதில்லை. தன்னுடைய உள்சூழலை வந்து அப்படியே பராமரிச்சுக்கிட்டு புறசூழலை மட்டும் அகச்சூழலை பராமரிச்சுக்கிட்டு புறசூழல இருக்கிற மாற்றங்களை மட்டும் உள்வாங்கிக்கிட்டு தனித்தன்மை மாறாம பயணிக்கிறது தான் ஒரு உயிரோட மிகப்பெரிய வெற்றி. அதே வகையில தமிழ்ங்கிறது ஒரு உயிரா தான் இங்க நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஆதி காலத்தை தொட்டு இந்த வரைக்கும் தமிழ் அதோடைய இருப்பை வந்து பாதுகாத்துருக்கு. இன்னும் சொல்லலாம், இந்த மரபணு மாற்றம் நம்ம சொல்லுவோம், மியூட்டேஷன்ஸ், அந்த ஜெனடிக் சேஞ்சஸ் இருக்கும், மரபணு மாற்றம். இந்த மாற்றங்கள் நடக்கிறத பத்தி விலங்கியல்ல எப்படி குறிப்பிடும் அதே போல தமிழ்ல பொருத்தி பாக்குறாங்க. இங்க தமிழ்ல பொருத்தி பார்க்கும்போது ஒரு மரபணு மாற்றம் நடக்கணும்னா அந்த விலங்கு, ஆனா அந்த விலங்கோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும், எண்ணிக்கை பரப்பளவு அதிகமா இருக்கணும். ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, அது ரொம்ப குறுகிய காலத்துல 2-3 தலைமுறையில காணாம போகாம நீடிச்சு நிற்கக்கூடியதா இருக்கணும். மூன்றாவது என்ன சொல்றாங்கன்னா, அதற்கு இணையாக அந்த மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு இணையான பல புற சூழல் இருக்கணும், புற விலங்குகள் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் ஒரு மரபின மாற்றங்கிறது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லுங்கிறது விலங்கின விதி. அதே விதிகளை தமிழ்ல பொருத்தி பார்த்தோம்னா அது தொடர்ச்சியாக தன்னை தகவமைத்துக் கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அன்றையில இருந்து இன்று வரைக்கும் எண்ணற்ற படையெடுப்புகள், எண்ணற்ற அரசர்கள் வந்திருக்காங்க, அவங்க மொழி திணிப்பு நடந்திருக்கு, கலாச்சாரத்தின் இது எல்லாம் தாண்டி தமிழோட தனித்தன்மை இன்ன வரைக்கும் இருக்கதான் செய்யுது. அதுக்கு ரொம்ப முக்கியமா சொல்றது என்னன்னா, எப்படி நம்ம முன்னாடி சொன்னோம்ல, சின்னதா இருக்கலாம் காணாம போயிற மாதிரி சின்ன இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள் எல்லாம் நமக்கு மிக பெருமாய் காணாம போச்சு. இது வரைக்கும் இயற்கை தேர்வுல தாங்கி நிற்கக்கூடிய சங்க இலக்கியங்களும் தொல்காப்பியம் இதெல்லாம் தான் இன்னைய வரைக்கும் வழிகாட்டியா இருக்கு. இன்னைக்கு அந்த தொல்காப்பியம் இன்றைய தமிழ் சூழலுக்கு, திணை கோட்பாட்டுக்கு, மாறுதலுக்கு பொருந்தி போகுதானா? கண்டிப்பாக பொருந்தி போகுதுன்னு உதாரணோட எடுத்து கூறியிருக்கிறாங்க. பொதுவா வந்து இந்த மாற்றங்கள் நடக்குதுல, இந்த இயற்கை தேர்வு நடக்கிறதுக்கு ஒரு 3 கோணங்கள் முன் வச்சிருக்காங்க. அந்த முன் வச்சதை பாத்தீங்கன்னா, முதல் வந்து திடப்படுத்தும் தேர்வு, ஸ்டெபிலைசிங் செலக்ஷன் வாங்க. ரெண்டாவது ஒருமுகப்படுத்தும் தேர்வு, டைரக்ஷனல் செலக்ஷன் வாங்க. மூன்றாவது திரிபு ஏற்படுத்தும் தேர்வு,
டிஸ்ட்ரக்டிவ் செலக்ஷன். இந்த 3 தேர்வுகளை விலங்கியல் சூழலை பொருத்துவாங்க. அதே சூழலை தமிழ்ல பொருத்தி பாக்குறாங்க. அதுல முதல் உதாரணமா என்ன சொல்றாங்க, முதல் கோட்பாடா இருக்க திடப்படுத்தும் தேர்வுங்கிறது தீவிர மாற்றம் நிகழும் போது, அப்ப ரோட்ஸ் ஐலாண்ட் ஒரு ஐலாண்ட்ல ஒரு புயல் வீசுது. அந்த புயல்ல அங்க இருந்த 136 பறவை இனங்கள்ல 64 பறவைகள் முழுமையா அழிஞ்சு போயிருது. அந்த பறவை இனங்கள் நம்ம முன்னாடி சொல்லுவோம் எண்டமிக் ஸ்பீசிஸ், வேற எங்கேயும் அது கிடையாது. அந்த ரோட்ஸ் ஐலாண்டுக்கு மட்டும் உறுதியானதுல 64 இறந்தது. மீதி இருக்கிறதா எப்படி தப்பி பிழைச்சதுன்னு அறிவியல் விலங்கியல் ஆய்வாளர்கள் போய் ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்ச தரவு, இறந்து போன 64 விலங்குகளும் அதனுடைய உடலுக்கு விட பெருத்ததாகவோ அதை விட சிறியதாகவோ இல்ல பயணம் மேற்கொள்ள ஏதுவாக இல்லாத கூடிய சிறகுகளை வைத்திருந்தன. இந்த தப்பி பிழைக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் அதனுடைய உடலுக்கு ஏற்ற வகையில் பயணம் செய்ய ஏதுவான வகையிலான இறகுகளை வச்சு, அதனால இறகு அமைப்புங்கிறது ஒரு இயற்கை தேர்வு. அந்த இயற்கை தேர்வுக்கு ஆட்படுத்திதான் இந்த பறவைகள் இவ்வளவு பெரிய புயல்லையும் தப்பி பிழைத்திருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. அதே போலதான் தமிழையும் இங்க ஊமைப்படுத்தி காட்டியிருக்காங்க. என்ன ஊமைப்படுத்திருக்காங்கன்னா, எண்ணற்ற படையெடுப்புகள் என்ன நடந்தாலும் தமிழ் அதனுடைய தனித்தன்மை இழக்காம இருக்குது. இன்னும் சொல்ல போனா ஒரு பக்கம் அந்நிய மொழி பிரச்சனை, இன்னொரு பக்கம் தூய தமிழ் அப்படிங்கிறது ஒரு நெருக்கடி தான் தமிழுக்கு. ஆனா இதை ரெண்டையும் சமன்படுத்தி நடுநிலைமையாக தமிழ் பயணித்துக் கொண்டிருப்பதான் இன்னை வரைக்கும் தன்னகத்தை அதை காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ரெண்டாவதா சொல்றது ஒருமுகப்படுத்தும் தேர்வு. ஒருமுகப்படுத்தும் தேர்வுக்கு என்ன உதாரணம், 1845 ஆண்டு வரைக்கும் இங்கிலாந்துல இருந்த ஒரு அத்துப்பூச்சின்னு ஒரு சின்ன வண்டு. அந்த வண்டு மரங்கள்ல இருக்கும், அடர்ந்த பாசி கலர் பச்சை கலர்ல அதோட உடல் இருக்கும், அது மரங்கள் அடியில் ஒட்டிட்டு இருக்கும். ஆனா 1854 அப்புறம் இங்கிலாந்துல தொழில் புரட்சி காரணமாக காடுகள் அழிக்கப்பட்டு பெரும்பாலான தொழிற்சாலை நிறுவப்பட்டது. தொழிற்சாலை நிறுவப்பட்டோன்னா இந்த அத்துப்பூச்சி நம்ம தொழிற்சாலைகள் அடைஞ்சிக்குது. தொழிற்சாலை எங்கெல்லாம் ஈரம் கிடைக்குதோ, எங்கெல்லாம் இடம் இருக்குதோ அங்கெல்லாம் அண்டி வாழுது. அந்த அத்துப்பூச்சி முன்னாடி பச்சை கலர் இருந்த அத்துப்பூச்சி கொஞ்சம் கொஞ்சமா நிறம் மாறி கருமை மற்றும் சாம்பல் நிறத்துக்கு தன்னை மாற்றிக்குது. அத்துப்பூச்சியோட மேல் வண்ணம் தான் மாறுச்சு தவிர அதனுடைய உருவம் இயல்பு இது எதுவும் மாறல. அதனால இதைதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒருமுகப்படுத்தும் தேர்வு. ஒருமுகப்படுத்தினா தன்னுடைய மேல இருக்க பூச்சை மாட்டிக்கிட்டாலும் உள்ளார்ந்து அதனுடைய அழகுகளை அப்படியே வச்சுக்கிட்டு அந்த அத்துப்பூச்சி சொல்ற மாதிரிதான் தமிழ் என்ன பண்ணுதுன்னா, வேற்றுமொழி சொற்கள் எவ்வளவு வந்தாலும் சரி, நீங்க இன்னைக்கு பார்த்தா ரூபாய் இல்ல குசினி இந்த மாதிரி பல்வேறு அந்நிய மொழி சொற்கள் உள்ள வந்தா அதான் ஜன்னல் இதெல்லாம் உள்ள எடுத்துக்கிட்ட இந்த தமிழ் மொழி அதே நேரத்துல அதுல உள்ள இருக்கிற உள்ளார்ந்த அர்த்தத்தை இன்னும் பராமரிச்சுட்டு இருக்குன்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இன்னைக்கு கூட இங்கிலீஷ்ல ஏதாவது சொன்னா நம்ம அதை வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறாங்க. ட்ரைங்கிறது ஆங்கில வார்த்தை, பண்ணிங்கிறது தமிழ் வார்த்தை. ரெண்டு சேர்ந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்ல முடியும் தவிர எந்த காரணத்தை கொண்டு ட்ரைய பண்ணியோட சேர்த்துலாம் சொல்ல முடியாது. ட்ரையினேன் அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல பொருந்தாது. அப்படி வார்த்தை உருவாகாதவர்களுக்கு தமிழ் அதோட தனித்தன்மையை பாதுகாத்து இருக்குது. சூழல் மாறினாலும் அதுல ஒருமைப்படுத்துதான் தேர்வு. மூன்றாவது அவங்க சொல்லக்கூடிய தேர்வு என்னன்னா திரிபு ஏற்படுத்தும் தேர்வு அப்படிங்கிறாங்க. இந்த திரிபு ஏற்படுத்தும் தேர்வு படி என்ன சொல்றாங்கன்னா, கலிபோர்னியால ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்றாங்க. ஒரு 12 ஆண்டுகள் ஒரு ஆய்வு இருக்கு. அந்த ஆய்வுல என்ன பண்றாங்கன்னா, சோளக்கதிர்கள் 2 வெவ்வேறு ஒரே சோளக்கதிர்களை 2 வெவ்வேறு சூழல்ல வளர வைக்க. சூழல்னா ஆய்வக சூழல் தான். ஒரு பக்கம் கடுமையான வளர்ச்சி, இன்னொரு பக்கம் செழுமை, ரெண்டுத்துக்குள்ள ஒரு சின்ன புல்வெளி விட்டு 12 ஆண்டு அந்த 12ல ஒரு 7வது ஆண்டு வரும்போது ரெண்டையும் தனியா வச்சு பாத்துக்கிறாங்க. இந்த 12 ஆண்டு கழிச்சு பார்க்கும் பொழுது ரெண்டும் ஒரே இனத்தை சேர்ந்த 2 சோள கதிரும் சிறப்பா தான் வளர்ந்துருக்கு. சில குணங்கள் மாறினாலும் அது அடிப்படைத்தன்மை சோளமா தான் இருக்கு, வேற எதுவும் மாறலங்கிறப்ப அதை இங்க தமிழ் சூழலை பொருத்தி பார்க்கும்போது அந்நியமொழி படையெடுப்பு பல்வேறு அதுல இருந்து தெரிஞ்சுதான் தெலுங்கு, தமிழ்ல இருந்து தெரிஞ்சுதான் கன்னடம், தமிழ்ல இருந்து தான் மலையாளம் உருவாச்சு. அப்படிங்கிறப்ப இந்த மொழிகள் உருவானாலும் அது வேறு சொற்கள் எங்க இருக்கு, தமிழ்ல இருக்கு. அதே தான் தமிழ் அழிஞ்சிருச்சுன்னா தமிழ் அழியல, தமிழ் அதோடைய செழுமையை இன்னும் வளர்த்துக்கிட்டு அடுத்த கிட்ட போயிட்டு இருக்கு. அதனால இந்த 3 கோணங்கள்லயும் இயற்கை சூழல்ல விலங்கியல் எப்படி பரிமாண வளர்ச்சிக்கு ஒத்து வருதோ அதே போல தமிழை அந்த இடத்தில் இருத்தி வைத்து அதுக்கு சிறந்த உதாரணத்தோட ஊமைப்படுத்தி இதை தந்திருக்காங்க. அதன் மூலம் எப்படி தமிழ் அதனுடைய இடத்தை தக்க வச்சுக்குது. இன்னும் நீங்க ரொம்ப அடிப்படையா போனீங்கன்னா படிமல நிகழ்ச்சி நம்ம சொல்ற மாதிரி ஜெனடிக் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு ரொம்ப 4 அடிப்படை காரணங்கள் சொல்லுவாங்க. ஒண்ணு சடுதி மாற்றம் மியூட்டேஷன், 2வது இயற்கை தேர்வு நேச்சுரல் செலக்ஷன், 3வது மாறுபட்ட இனப்புரட்சி நான் ரேண்டம் மீட்டிங், 4வது சிறிய விலங்கினங்களின் தொகுப்பும் மரபணுக்களின் திரிவும். இந்த 4 தான் அடிப்படை. இந்த 4 படி எப்படி இந்த தமிழ் இங்க தப்பி பழித்துங்கிறத விட அதோட வளமைப்படுத்திக்கிட்டு அடுத்த கட்ட நகர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல கூடுதலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்படி நீங்க ஒரு உயிரினம் ஒற்றை செல்ல இருந்து அது அடுத்து நீர்வாழ்வனா மாறி மெல்லுடலா மாறி அப்புறம் வல்லுடலா மாறி ஊர்வன பரப்பன கடைசியா பாலூட்டி இனம் வரைக்கும் வளர்ந்துச்சுங்கிறது எப்படி டார்வின் வகைப்படுத்தி சொல்லியிருக்காரோ அதே போல தமிழ் சங்கத்தமிழ் இன்ன வரைக்கும் எப்படி மாறி இருக்கு, அதுல இருக்க சின்ன மாற்றங்கள் எப்படி மாறி இருக்கு, பெரிய மாற்றங்கள் எது கொண்டு இருக்கு, அறிவியலுக்கு ஏற்ற தன்னை எப்படி மாற்றி இருக்குன்னு இந்த படிநிலை வாட்சியை பொருத்தி பார்த்து இனி வருங்காலங்களில் தமிழ் நீடித்து வாழ்வதற்கு
சொன்னா சங்க காலம் முதல் கூகுள் காலம் வரைக்கும் கூப்பிடுறாங்க. அது வரைக்கும் எப்படி இதை கொண்டு போலாங்கிறத பத்தி நாம் தொடர்ச்சியாக அதை நோக்கி பயணமும். அதே நேரத்தில் இயற்கையை விட்டால் தமிழ் அழிந்துவிடும். ஆனா இயற்கை சொல்லை பாதுகாக்க வேண்டிய அவசியம். இந்த இயற்கை சொல்லிருந்து பெறப்பட்ட கலை சொற்கள், அங்கிருந்து பெறப்பட்ட மரபுசார் அறிவு, இது அனைத்தையும் நம்ம ஆவணப்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதன் மூலம் தமிழ் என்றென்றும் தொடர்ச்சியாக வாழும். ஏன் தமிழ் என்றென்றும் தொடர்ச்சியாக வாழனா? இது இயற்கை சார்ந்த மொழி, இயற்கையின் மொழி என்ற கருத்தாக்கத்தோடு இந்த புத்தகத்தை எழுத்தாளர் நக்கீரன் முடிச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா தமிழ் ஒரு சூழலியல் மொழி என்ற இந்த தலைப்புக்கு ஏற்ற வகையில் முழுக்க முழுக்க ஒரு அறிவியல் ஆராய்ச்சி மூலமாக சங்கத்தமிழை இன்றைக்கு ஆண்ட்ராய்டு வரைக்கும் கொண்டு சேர்த்து, இன்னும் ஏஐ தொழில்நுட்பம் வரைக்கும் தமிழுடைய ஆளுமை திறனை எடுத்தாண்டு மிக சிறப்பாக இந்த நூலை வடிவமைத்து தந்திருக்கார் தோழர் நக்கீரன் அவர்கள். எழுத்தாளர் நக்கீரன் அவர்களுக்கு அம்பர்லா வலைத்தளம் சார்பாக நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்பர்லா நேயர்களே, உங்களுக்கு வாய்ப்பு தான் கண்டிப்பாக தமிழ் ஒரு சூழலின் மொழி என்ற புத்தகத்தை வாங்கி படியுங்கள். உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்கள். நன்றி.